வணக்கம் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் AIT தமிழ். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். நம்ம சேனலையும் பார்த்தீங்கன்னா சில வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். எதுனா ஆன்லைனில் எப்படி நீங்கள் ஏர்ன் பண்ணுறது, ஆன்லைனில் சின்ன சின்ன ஏர்ன்ஸ் மெத்தட். நீங்கள் வீட்டில் இருக்கீங்கனாலும் சரி, இல்லை காலேஜ் போகக்கூடிய ஸ்டூடெண்ட் இருந்தாலும் சரி, இல்லை தான் ஒர்க் போய்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பார்ட் டைமில் இன்னொரு இன்கம் வந்தாலுமே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லாருக்குமே நம்ம சேனல் சில வீடியோஸ் போட்டிருக்கோம். ரொம்பவே எஃபிஷியண்டாக நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கான மெத்தட் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடான ஒரு வீடியோ தான். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கை பற்றி ஏற்கனவே ஒரு டீட்டெயிலான வீடியோ போட்டிருக்கோம். அதாவது இன்னைக்கு பார்க்க போகிற எந்த இதை பற்றி பார்க்க வரோமோ அதோட கான்செப்டை பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது. ஸோ அது ரிலேட்டடான இன்னொரு வீடியோ தான் இது. அமேசான் அசோசியேட்டிவ் அப்படின்னா என்ன, அதில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னும் வீடியோவில் பார்ப்போம். இன்றைக்கி அமேசான் அசோசியேட்டிவ்னா என்ன, அதில் நம்ம எப்படிலாம் ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்ப்போம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். பார்த்து முடிச்சுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா கீழே லைக், சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பண்ண மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்படி நம்ம சேனலுக்கு போடக்கூடிய எல்லா வீடியோஸ்க்கும் நீங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அமேசான் அசோசியேட்டிவ் ப்ரோக்ராம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அமேசானில் இருக்கக்கூடிய ஒரு அஃபிலியேட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அமேசானில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் நீங்கள் சேல் பண்ணி கொடுக்கறது மூலிமா உங்களுக்கு ஒரு ரெவன்யூ கிடைக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அமேசான் அசோசியேட்டிவ் அஃபிலியேட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் எலிஜிபிலிட்டி தேவை, இதை வச்சு எவ்வளோ நம்ம ஏர்ன் பண்ண முடியும், இது எந்த மாதிரிலாம் ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதை யார் அதிகமாக ஏர்ன் பண்ணுறாங்க இந்த ஒரு மெத்தட் வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஏர்ன் பண்ணக்கூடிய முக்கால்வாசி நபர்கள் இந்த ஒரு பிளானை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இதை மெயினாக யாரெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய பேஜ் வச்சிருக்கக்கூடியவங்க, ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமில் இருக்கட்டும், இல்லை ட்விட்டராக கூட இருக்கலாம், எந்த இடத்துல அதிக ஃபாலோவர்ஸ் அதிகம் வச்சுருக்காங்களோ இவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் வச்சிருக்கக்கூடிய நிறைய நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அஃபிலியேட் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது அமேசானாக இருக்கட்டும், ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும், இன்னும் எக்கச்சக்க அஃபிலியேட் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அது யூடியூபர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் விட ரொம்ப ரொம்ப முக்கியமாக யார் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிளாகர்ஸ்னு வேறு ஒன்றும் இல்லை, வெப்சைட் வச்சு ரன் பண்ணக்கூடியவங்க தான். இப்போ வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் போட்டு அது மூலிமா ரெவன்யூ எடுக்கிறவங்க இருப்பாங்க. ஜஸ்ட் கூகுள் ஆட்சன்ஸ்லேயே இருக்கலாம், இல்லை வேறு நிறைய ஆட்ஸ் ப்ரொவைடர் இருப்பாங்க. அவங்ககிட்ட இருந்து ரெவன்யூ எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. பட் இதெல்லாம் விட அவங்களுக்கு இன்னொரு பக்கம் நிறைய ரெவன்யூ வந்துகிட்டே இருக்கும். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஃபிலியேட் ப்ரோக்ராம் மூலயமா. இப்போ எந்த ஒரு வெப்சைட் நீங்கள் ஓப்பன் பண்ணாலுமே அங்கே ஏதாவது ஒரு பேனர் நீங்கள் பார்க்க முடியும், இந்த ப்ராடக்ட் வாங்குங்க, அந்த ப்ராடக்ட் வாங்குங்கன்னு சொல்லிட்டு. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வெப்சைட் வைக்கக்கூடியது இல்லை, இவங்கெல்லாம் ஒரு ஆட்ஸ் ஏதாவது ஒரு கம்பெனி கிட்ட போய் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க கொடுக்கக்கூடிய ஆட்ஸ் தான் உங்களுக்கு அந்த இடத்துல ஷோ ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ஒரு வழி தான் நம்மளுக்கு ஆட் ஷோ ஆகக்கூடியது. இதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுளில் ஏதாவது ஒன்று சர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஒரு வெப்சைட்டில் போகிறீங்கன்னா அங்கே நீங்கள் என்ன சர்ச் பண்ணிங்களோ அது ரிலேட்டடான ஒரு ஆட் வந்து காமிக்கும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் என்ன ஆகிட்டு இருக்கு. இந்த ஆட்ஸ்லாம் கொடுக்கக்கூடியது கூகுள் தான். ஸோ இந்த மூலிமா அவங்க ஆட் பண்ணுவாங்க. பட் இதை விட பிளாகர்ஸ் அதிகம் ஆட் பண்ணக்கூடியது இந்த ஒரு அஃபிலியேட் ப்ரோக்ராம் தான். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா நபர்களுமே ஆட் பண்ண முடியும். இது மட்டும்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ டெலிகிராம் சேனல் நீங்கள் ஒன்று வச்சிருக்கீங்க, டெலிகிராமில் உங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னாலுமே இந்த ஒரு மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி அதிகமாகவே ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துட்டோம். இதுக்கு என்னெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ ஒன்றா பார்க்கலாம். ஓகே, அமேசான் அசோசியேட்டிவ் ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் உங்களுக்கு தேவை, என்னெல்லாம் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு சில ரிக்வயர்மெண்ட்ஸ் இருந்தாலே போதும். ஜஸ்ட் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல் ஏதோ ஒரு பேஜ் இருக்கணும், ஏதோ ஒரு டிராஃபிக் வரக்கூடிய சோர்ஸ் இருக்கணும், பீப்புள்ஸ் நிறைய வந்து போகக்கூடிய ஒரு சோர்ஸ் இருக்கணும். அது டெலிகிராம் இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், அது இல்லாமல் யூடியூப், இல்லை பிளாகர், எது வேணாலும் இருக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்ன ஒரு சோர்ஸ் இருக்கணும். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசானில் கேட்பாங்க, ஜஸ்ட் நீங்கள் இன்புட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை பண்ணால் மட்டுமே போதும், உங்களுக்கு ஒரு இது முடிஞ்சிடும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கலாம். எதாக இருந்தாலுமே ஒரு பேன் கார்டு உங்களுக்கு நிச்சயமாக இருந்தாகணும். நீங்கள் உங்கள் பேன் கார்டையும் இன்புட் பண்ணலாம், இல்லை உங்கள் ஃபாதர்ஸ் இருக்காங்க, இல்லை நீங்கள் இப்போ தான் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்டாக இருக்கீங்க, காலேஜ் ஸ்டூடெண்டாக இருக்கீங்க, உங்ககிட்ட பேன் கார்டு எதுவுமே இல்லை அப்படின்னா, அதாவது இதுவரை நீங்கள் வாங்கலை அப்படின்னா உங்கள் பேரண்ட்ஸோட கூட கொடுக்கலாம். அப்போ அப்படி கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்களோட நேம், அவங்களோட எல்லா பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருந்தாலே போதும், உங்களுக்கு மந்த்லி வந்து பேமெண்ட் அனுப்புகிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி சில கிரைட்டீரியா இருந்தாலே போதும், உங்களுக்கு சில ரிக்வயர்மெண்ட்ஸ் இருந்தாலே போதும், உங்களால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் ஜாயின் பண்ண முடியும். ஓகே, இப்போ இதை யாரெல்லாம் யூஸ் பண்ணுறா, என்னெல்லாம் க்ரைட்டீரியா இருக்குது, எலிஜிபிலிட்டி கிராஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துட்டோம். பட் இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணுறது, நம்ம இப்போ இந்த அஃபிலியேட் ப்ரோக்ராம்னா நிறைய பேருக்கு ஒரு ஐடியாவே இல்லாமல் இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த வீடியோ போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், நம்ம சேனலில் ஏற்கனவே போஸ்ட் பண்ணது. இல்லை அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அஃபிலியேட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் அமேசான் இருக்கணும், ஃப்ளிப்கார்ட் இருக்கணும், எக்கச்சக்க அஃபிலியேட் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லை, ஜஸ்ட் கோர்ஸ், அதாவது இப்போ நீங்கள் ஆன்லைனில் பார்க்கலாம், நிறைய கோர்சஸ் ரன் ஆகிட்டு இருக்கும். அதை நீங்கள் யாருக்காவது படிக்க வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு அஃபிலியேட் வரலாம்.
இல்லை ஏதோ ஒரு வெப்சைட்டில் போய் ஏதோ ஒன்று செக் பண்ணுறாங்க அப்படின்னா அது உங்கள் மூலியமாக போனால் அது ஒரு அஃபிலியேட் தான். ஸோ இந்த மாதிரி அஃபிலியேட் ப்ரோக்ராம்ஸ் எக்கச்சக்கமாக அவைலபிளாக இருக்குது. அதில் ஒரு முக்கியமான அஃபிலியேட் ப்ரோக்ராம் தான் இது. ஓகே, இப்போ அஃபிலியேட்னா ஃபஸ்ட் என்னன்னு சொல்லிக்கலாம். அஃபிலியேட் ப்ரோக்ராம் அப்படின்னா இப்போ அமேசான் ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்காங்க, அதை உங்கள் மூலியமாக அவங்க விற்றுக்கிட்டாங்க அப்படின்னா நீங்கள் தான் ஒரு அஃபிலியேட். இப்போ விற்கிறது அப்படின்னா நீங்கள் போய் ஒருத்தருக்கு ப்ராடக்ட்டை ஆர்டர் பண்ணி கொடுக்குறதோ இல்லை வாங்கி விற்கிறதோ இல்லை நீங்கள் அவங்க அமேசான் கிட்ட விற்கிறதோ இந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அமேசான் நீங்கள் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ப்ரௌசர்லையாக இருக்கட்டும், அமேசான் ஆப்லையாக இருக்கட்டும், எது வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ அமேசானில் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்க ப்ராடக்ட்ஸ் வரும். இப்போ இதில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுறீங்க யாருக்காவது ஒருத்தருக்கு, இல்லை நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. இப்போ அந்த ப்ராடக்ட் யாருக்காவது பிடிச்சிருக்கு அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் அதுலேருந்து ஒரு லிங்க்கை ஜென்ரேட் பண்ணி அதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இண்டிவிஜுவல் லிங்க் ஒன்று கிடச்சிடும். அந்த லிங்க் உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறீங்க. அந்த லிங்கை யாராவது கிளிக் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை வாங்குறாங்க, வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு சின்ன பர்சன்டேஜ் ஆஃப் மணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கமிஷன் கூட நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு ப்ராடக்ட் விற்று கொடுக்கறதுனால உங்களுக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும். கமிஷனோட ஒரு ஐடியா எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ரேஞ்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ அமேசானில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே ஒவ்வொரு கமிஷன் ரேட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் போய் செக் பண்ணி பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்னால் இந்த இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா 10% உங்களுக்கு கிடைக்கும், 9% கிடைக்கும். ட்ரெஸ்ஸஸ் ஐட்டம்ஸ்க்குலாம் 9% கிடைக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரேண்ட் அளவுக்கு நீங்கள் ஒரு ப்ராடக்ட் விற்கிறீங்க அப்படின்னா அதில் இவ்வளோ கமிஷன் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா அஃபிலியேட் ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் எவ்வளோ ஆட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமாக ஆட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா 10,000லேருந்து 1,00,000 வரைக்கும் ஆட் பண்ணுறவங்க இருக்காங்க. இது எதனால வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டிராஃபிக் சோர்ஸை பொறுத்து தான் இது மாறுபடும். இப்போ உங்களோட டிராஃபிக் சோர்ஸ் வந்து ஒரு மந்த்துக்கு வந்து 10,000 இருக்குது. அதாவது நீங்கள் எந்த பிளாக் போடலாம், போஸ்ட் போடலாம், இல்லை வந்து ஒரு சோஷியல் மீடியா வச்சிருக்கலாம். எதாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு டிராஃபிக் ஒரு 10,000 இருக்குது அப்படின்னா குறைந்தது உங்களுக்கு ஒரு மாதம் 1000 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அஃபிலியேட்டை கரெக்டாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டான ப்ராடக்ட்ஸ் எடுத்து மக்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எடுத்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது மூலிமா நிறையவே பர்ச்சேஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு ப்ராடக்ட் மட்டும் இல்லாமல் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு ப்ராடக்ட், இல்லை 2 நாளைக்கு ஒரு ப்ராடக்ட், இல்லை வாரத்துக்கு ஒரு ப்ராடக்ட் வச்சு நீங்கள் லிங்க் மட்டும் ஜென்ரேட் பண்ணி போஸ்ட் பண்ணிங்கனாலே போதும் உங்களுக்கு அதிகமாகவே கமிஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமேசான் அசோசியேட்டிவ் ப்ரோக்ராம் பற்றி மட்டும்தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இனிமேல் கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இதில் எப்படி ஜாயின் பண்ணுறது, என்னெல்லாம் இன்புட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணணும், ப்ளஸ் இதுலேருந்து எப்படி லிங்க் ஜென்ரேட் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே நம்ம கூடிய சீக்கிரம் ஒரு வீடியோவில் பார்ப்போம். அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பல பேருக்கு போய் சேரணும் அப்படின்னா அதுக்கு உங்களோட சப்போர்ட் நிச்சயமாக இருக்கணும். நீங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆன் பண்ணணும், உங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்களை ஆன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இதெல்லாம் மறக்காமல் பண்ணிடுங்க. அப்படியே நிச்சயமாக உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் வந்துருக்கும். எப்படி எதாவது டவுட்ஸ்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயமாக அதுக்கான ரிப்ளை பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு தரேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. நாம் கற்போம், பிறர் கற்பிப்போம்.